வணக்கம் வசந்த். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் இன்றைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் ஆகின்றது. தற்பொழுது வரை மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று காலை முதல் முதியவர்களும் சரி புதிய வாக்காளர்களும் சரி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இதோ அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். நாம் பார்த்து கொண்டிருப்பது பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட பூத் எண் 131 என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பார்க்கலாம். இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து முதியவர்களும் புதிய வாக்காளர்களும் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவருமே நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும்னா இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இன்று காலை வாக்குப்பதிவு துவக்கத்தின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் வாக்குப்பதிவானது மிகவும் தாமதத்துடனே துவங்கியது. இதன் காரணமாகவே இந்த வாக்குப்பதிவு மையத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாராஜன ஜெயந்திர சுவாமிகள் பள்ளியில் இன்று காலை அதாவது மதிமுக முன்னாள் அமைச்சரும் நெல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் இன்று காலை தனது வாக்கினை குடும்பத்தினர் வந்து பதிவு செய்தார். அதனைத் தொடர்ச்சியாக திமுக அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வரை 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுமார் 2931 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டன. இதில் 2760 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு சுமார் 220 மில்லிமீட்டர் மழை அளவு பெய்யும் என்றும் அதிவேகத்து காற்றுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான சமயமூர்த்தி நேற்றைய தினம் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கொண்டு அதாவது அதிக மழை ஏற்பட்டால் அதிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து 50 மாவட்ட அளவிலான அரசு அலுவலர்களும் 400க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்களும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளாலும் அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். மனோஜ், தற்பொழுது வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டு தாமதமாக தற்பொழுது தொடங்கி விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. சுரளிக்குமார், நிலையை பொறுத்தவரை பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று என்னென்ன அம்சங்களை கொண்டு கணக்கீடு செய்கிறார்கள்? பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதலாக என்னென்ன பாதுகாப்பும், அதிபதற்றமான மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு என்னென்ன கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன? சுரளிக்குமார், கண்டிப்பாக வசந்த், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2931 வாக்குச்சாவடி மையங்களில் 21 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 261 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அதாவது மத்திய அரசு அலுவலர்கள் சுமார் 342 பேர் இந்த பணியில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு கீழே துணை ராணுவம் மற்றும் 24 மணி நேரம் காலை முதல் இரவு வரை அந்த வாக்குப்பதிவு முடியும் வரை தொடர்ந்து வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி வீடியோ ஒளிப்பதிவாளர் ஒருவரும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளார். இதுபோன்று சுமார் 4 அடுக்கு பாதுகாப்பு அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கொடுக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மற்றும் பலத்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுதைய நிலைமைப்படி பார்த்தோமானால் அனைத்து அதாவது வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்களின் ஒரு குறை என்னவென்று பார்த்தோமானால் பூத் ஸ்லிப் அதிகமாக வழங்கவில்லை என்ற ஒரு குற்றத்தை முன்வைக்கின்றனர். பூத் ஸ்லிப் சரியாக வழங்கப்படாத காரணம் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற இந்த மையங்களுக்கு தங்களுடைய அதாவது எங்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாதவாறு பொதுமக்கள் ஒரு குழப்பத்தில் உள்ளனர். வசந்த்.